கனுக்குட்டீஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலா நாங்க மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். காலையில வந்து பொங்கல் வச்சு மாட்டுக்கு வந்து குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை போட்டு அவங்க கொம்புல எல்லாம் மஞ்சள் தடவி இந்த மாதிரி மார்னிங் செஷன் வந்து நாங்க வந்து ஃபேமிலியா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி மாட்டு பொங்கலுக்கு ஈவினிங் வந்து நாங்கள் கனுக்குட்டீஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். பட் இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மிஜாங் புயல்லேருந்து நாங்கள் இன்னும் ரெக்கவர் ஆகாததுனால இந்த வாட்டி எங்களால் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ண கனுக்குட்டீஸ் ஈவெண்ட்டில் வந்து எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பீப்புள் அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து இங்கே வாட்டர் லாகிங் இருக்கிறதுனால அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நாங்கள் இந்த வாட்டி கனுக்குட்டீஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன செலிப்ரேஷனாக வந்து மாடெல்லாம் குளிப்பாட்டி மாலை போட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி செலிப்ரேஷன். இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் எடுக்கலாம். இவங்க வந்து மூவி ஸ்டார் மாதிரி வருவாங்க, போட்டோலாம் எடுத்துட்டு வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க ஜாலியா. எங்க யாருக்கு என்ன ஈவெண்ட் கேட்டாலும் இவங்க ஜாலியா போயிட்டு வருவாங்க. அவ புடிங்க தின்ட்டு போயிடுவா போல இருக்கு. பின்னாடி ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கும் என்கிட்ட இல்ல. உசுறு முக்கியங்க. அட் அ டைம் இப்படி 2 பேர் ஃபுல் ஃபோர்ஸோட வந்தீங்கன்னா ஸ்பீட் இல்லைங்க. இரு 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 இரு. ஓகே பை பை. இப்பதானே ஓடு, இப்பதானே சாப்பிட்டா ஓடி. ஏம்மா கையை கழுவுற? ஏம்மா? கனுக்குட்டி கனுக்குட்டி அதுங்க எப்படி சாப்பிடும்? பிரெயின் யூஸ் பண்ணுங்க. வாயாலதான் சாப்பிடுவாங்க. நான் எப்படி வர்றது? மீட்டு கூட்டின்னு போ, ரெஸ்கியூ பண்ணு. ஒரு வாழைப்பழம் கொடுக்குறேன். திங்க தெரியல அதெல்லாம் போடக்கூடாது. கீழே போட்டாங்க. சொல்லவே இல்லைங்க. ஸோ பள்ளிக்கரணையில மாட்டு பொங்கல் கொண்டாடி முடிச்சாச்சு. நாங்க ஆதம்பாக்கம்ல வந்து இப்ப வந்து மாட்டுக்கு நம்ம எல்லா மாட்டுக்குமே கோ பூஜை பண்ணி அவங்களுக்கு அதே மாதிரி மாலை போட்டு வாழைப்பழம் கொடுத்து இங்க ஒரு சின்ன மாட்டு பொங்கல் கொண்டாடினோம். அது மட்டும் இல்லாம இந்த பொங்கலுக்கு நான் என்னோட ஸ்கூலுக்கு ஒரு மாடு கூட்டிட்டு போய் என் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாருக்கும் இதே மாதிரி நம்ம கனுக்குட்டீஸ் இவெண்ட் மாதிரியே நாட்டு மாடுனா என்ன, அது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஸோ இன்னைக்கு மாட்டு பொங்கல் அப்படின்றதுனால ஜெம் டிவிலேருந்து வந்து எங்களை வீடியோ எடுத்தாங்க.
தொடங்கிருக்கீங்க, அந்த எண்ணத்தோடு தான் மாடுகள் வளர்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ வெளிநாட்டு மாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா பால் தரும். ஸோ அதனால வந்து நிறையா பேர் வந்து அதுவே வந்து மாடு வளர்ப்பாங்க, அதுக்கிட்டேருந்து வந்து பால்லேருந்து பெனிஃபிட்ஸ் வாங்கிப்பாங்க. பட் இப்போ நம்ம நாட்டு மாடு தான் நிறையா இந்த வெட்டுக்கெல்லாம் போகிறது வந்து, ஏன்னா இது பால் நிறையா கறக்காததுனால அவங்க வந்து இதுலேருந்து ஒரு யூஸும் பயனும் இல்லை அப்படின்றதுனால வெட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பாதுகாத்து, பால் மட்டும் வந்து முக்கியம் கிடையாது, அதுக்கிட்டேருந்து வர சாணம் கோமூத்திரமும் வந்து அதுலேயும் நிறையா மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுலேயும் வந்து நிறையா பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கன்சர்வ் பண்ணி அதுலேருந்து நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து சாணம்லேருந்து மருத்துவம் பண்ணாங்க. அதாவது காலையில் நம்ம யூஸ் பண்ணுற பல்பொடியிலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா அதுக்கான மருந்து கூட இதில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐதீகம். இப்போ நம்ம பாலுக்காக ஹெச்எஃப் ஜெர்சிக்கு மாறிட்டாலும் ஒரு நாள் நம்ம வந்து இயற்கையை நோக்கி போகும்போது நாட்டு மாடுகள் கிட்ட தான் வரணும். அந்த ஐடியாவில் தான் நாங்கள் வந்து சாணம் கோமியத்தை எவ்வளோ பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் யூஸ் பண்ணுற பல்பொடியிலேருந்து ராத்திரி யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ காயில் வரைக்கும் எல்லாமே வந்து பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாணம், கோமியம், பால், தயிர், நெய் ஏதாவது ஒன்றுத்துலேருந்து பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணுறோம். ஸோ எங்களோட பழைய ஷெட் பார்த்தீங்கன்னா இப்போ மிஜாங் புயல்னால ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. ஸோ அதனால நாங்கள் புது ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் இன்னும் ஹைட்டாக ஸ்பேஷியஸாக வென்டிலேட்டடாக கட்டியிருக்கோம். அண்ட் இந்த புது ஷெட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணது ஸ்ருதியும் அவங்களோட ஃபேமிலியும். இந்த வீடியோல எங்களோட சின்ன மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல். அனைவருக்கும்